நேயர்களே வணக்கம். நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக கோச்சார ரீதியாக பொதுப்படையான பலன்கள், அதாவது 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி தான் இதை தான் பண்ணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுபோக எங்களுக்கு ஒரு மனசில் எங்கள் ஒரு சேனலில் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் தோன்றுச்சு. நம்ம நேயர்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணுனா என்ன, எத்தனையோ கஷ்டத்தில் இருக்காங்க, நம்மளால் முடிந்த உதவி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நாங்கள் யோசித்தப்போ, லக்னம் இருந்தால்தான் தனிப்பட்ட முறையில் நான் பதில் சொல்ல முடியும். ஆகையினால் உங்களுடைய நட்சத்திரம், ராசி, லக்னம், இதை கூட வாழ்க்கையில் எத்தனையோ நமக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். எல்லாத்திற்கும் நம்ம விலை அளித்து கொண்டு இருக்க முடியாது. முக்கியமான ஒரு கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இது இருந்தால் போகும், இது தெரிஞ்சுன்னா போகும் அப்படின்னு நினைப்போம், நானாக இருந்தாலும் சரி. இப்போ முக்கியமான ஒரு கேள்வி உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த கேள்வியை எங்களுடைய இந்த இந்த பதிவில் கமெண்ட்ஸில் நீங்கள் அதை பதிவு பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னத்தை வச்சு உங்களுக்குண்டான கேள்விக்குண்டான விடையை கூடிய சீக்கிரம் நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சியில் வீடியோ பதிவாகவே நாங்கள் போடுவோம். இப்படி நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்குண்டான விடையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவசியம் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தினா தான் நான் எப்போ போடுறேன், எப்போ அது வீடியோவாக வருதுங்கிறது உங்களுக்கு தானாக முன்னாடி வரும். அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். இது நாங்கள் இலவசமாகவே உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் நம்ம நேயர்களுக்கு அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் நிறைய கஷ்டங்களுடையும் பல கேள்விகளுக்கு விடை தெரியாமலும் இருக்கும். அதனால் இது ஒரு உதவி செய்யலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அதனால் இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் கண்டிப்பாக உங்கள் ராசி, நட்சத்திரம், லக்னம் மற்றும் கேள்விகளை கமெண்ட்ஸில் பதிவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த பதிலையும் பெற்று அதற்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துலாம் ரிஷபத்துக்கு இப்போ விடிவு காலம் இப்போ தான் பிறகுது. கடந்த 2.5 வருஷமாக சனி பகவான் சரியில்லை, குரு சரியில்லை, ராகு கேது சரியில்லை, வச்சு செஞ்சாங்க. பணவரவு வர்றதுங்கிறது மீடியமாக வர்றதே பெருசு. அதில் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரம், பணவரவு அதிகம் ஏற்படும், சிறந்து செல்வாக்கு பெறுவீர்கள். ஊர் உலகத்தில் ஏழை பாலைகளுக்கு திருமணம் செய்து வைத்து அதனால் நல்ல பெயர், ஆசீர்வாதங்கள், ஆசிகளை வாங்குவீர்கள். தொழிலில் வெற்றி, எந்த காரியத்தையும் சுலபமாக எளிதாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே குரு பார்வை அப்படின்னு எடுத்திருந்தால் அங்கிருந்து குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு, துலாம் ராசியை பார்க்குறாரு 5ஆம் பார்வையாக, டைரக்ட் பார்வை. அப்போ என்ன வேணும்? சகல சௌபாக்கியங்கள். ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ குரு பரமநேசா, கிரக தோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய். குரவே நமஹா. அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம், அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். 12/5/2025 அன்றைய தினம் குரு பகவான் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் நமது 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள், என்னென்ன நன்மைகளை நாம் அடையப் போகிறோம், இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபடப் போகிறோமா, இந்த மாதிரி பல கேள்விகளோடு நம்ம இருப்போம். அவையெல்லாம் தான் எப்படி இருக்கும், என்ன நன்மைகள் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். அதுவும் போக நவகிரகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு தெய்வமாக கருதப்படக்கூடியவர் குரு பகவான். குரு என்றாலே இருளை போக்கி ஒளியை தரக்கூடியவர் என்ற அர்த்தம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டங்கள், அதான் இருள். அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்றால் குரு பார்வை இருந்தால், குரு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஒரு திருமணமாகட்டும், குழந்தை பேராகட்டும், உத்தியோகமாகட்டும், கல்வியாகட்டும், தொழிலில் முன்னேற்றமாகட்டும், ஒரு வளர்ச்சி அப்படின்னாலே குரு இருந்தால் தான் அந்த வளர்ச்சி கிடைக்கும். செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றி உரம் போட்டால் தானே வளருது, சும்மா செடி வச்சா வளராது. அப்போ அந்த உரமாகவும் தண்ணியாகவும் இருந்து அந்த செடியை வளர்த்தக்கூடியவர் தான் குரு பகவான். இப்போ நம்ம வாழ்க்கையை வளர்த்தக்கூடியவர், முன்னேற்றக்கூடியவர், உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போகக்கூடியவர் குரு பகவான். அதனால தான் நவகிரகத்தில் மிகவும் முக்கியமான கிரகமாக கருதப்பட்டு எல்லாராலும் போற்றப்படக்கூடியவர் குரு பகவான். நிறைய சொல்லிகிட்டே போகலாம், குருவை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், அதுக்கே ஒரு பதிவு வேணும். அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் இந்த பயிற்சியின் மூலமாக நமது 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் என்பதை நாம் இப்போ விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த
துலாம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற மே மாதம் 12ஆம் நாள் குரு பகவானாகப்பட்டவர் இந்த ரிஷபம் ராசியிலிருந்து இந்த மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் துலாம் ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் இப்போ பார்க்குறோம். பொதுவாக இவ்வளோ நாளாக உங்கள் ராசியிலிருந்து எண்ணின்னு வந்தோம்னால் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் அப்படிங்கிற 8ஆம் இடத்துல போய் குரு மறைஞ்சிருந்தார். மறைவு ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் நன்மைகளை செய்யலை. இப்போ என்ன பண்ணுறார்? 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்திற்கு வரார். வரும் பொழுது ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு ஒரு பழமொழி. கஷ்டங்களை எல்லாம் விட்டு விலகுவதற்கு 9ல் குரு இருந்தால் எல்லாத்தையும் விட்டு ஓடி வந்துடுவான், எல்லா கஷ்டத்தையும் விட்டு. ஆனால் 8ல் சனி இருந்தால் என்ன கஷ்டமாக இருந்தாலும் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போது தவறே செய்திருந்தாலும் 9ல் குரு இருந்தால் ஓடி போயிடுவான், எஸ்கேப். தவறே செய்யாமல் ஒரு ஓரமாக இருந்தாலும் 8ல் சனி இருந்தால் அவன் மாட்டிப்பான், அஷ்டமச்சனின்னு பேர். இப்படி ஒரு வாக்கியம் இதெல்லாம். இப்போ அப்பேற்பட்ட ஒரு யோகமான ஒரு ஸ்தானத்திற்கு குரு வரார். அப்படி 9ல் குரு வரும் பொழுது பாவம் இவ்வளோ நாளாக நீங்கள் படாத பாடுபட்டீங்க. துலாம் ரிஷபத்துக்கு இப்போ விடிவு காலம் இப்போ தான் பிறகுது. கடந்த 2.5 வருஷமாக சனி பகவான் சரியில்லை, குரு சரியில்லை, ராகு கேது சரியில்லை, வச்சு செஞ்சாங்க. இப்போ தான் விடிவு காலம். 4 கிரகமும் நன்மையை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படி ராசின்னு பார்த்தாலும் ரிஷபம், துலாம் மட்டும்தான். உங்களுக்கு பலன் வந்து ஒரே வார்த்தையிலே சூப்பர்னு சொல்லிடலாம். இருந்தாலும் இந்த புலிப்பாணி சித்தர்கள் இந்த மாதிரி நூல்கள் இவையெல்லாம் என்ன சொல்லியிருக்குங்கிறத பார்த்துட்டு குரு பகவானுடைய ஸ்தான பலனை முதல்ல பார்க்குறோம். ஸ்தான பலன்னா 9ஆம் இடத்துல ஸ்தான பலன். அப்போது பணவரவு அதிகம் ஏற்படும். பணவரவு வர்றதுங்கிறது மீடியமாக வர்றதே பெருசு. அதில் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரம் பணவரவு அதிகம் ஏற்படும். சுப கல்யாண நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்தலாம், நமக்கு நடக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்க மூலமாக நடத்திக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நடத்தி வைக்கலாம், இப்படியெல்லாம் ஏற்படுது. சிறந்த செல்வாக்கு பெறுவீர்கள். ஊர் உலகத்தில் ஏழை பாலைகளுக்கு திருமணம் செய்து வைத்து அதனால் நல்ல பெயர், ஆசீர்வாதங்கள், ஆசிகளை வாங்குவீர்கள். சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டும் கிடைக்கும். மக்கள் மத்தியில் நல்ல பெயரும் புகழும் ஏற்படும். சுயநலவாதியாக இல்லாமல் பொதுநலவாதியாக இருந்து மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்யக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் கிடைக்குது. 9ல் குரு வரும்பொழுது எல்லா நேரத்துலையும் எல்லா காரியங்களையும் நம்ம செய்ய முடியாது. அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுது. தொழிலில் புதிய தலைமை பொறுப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா தலைமை பொறுப்பே உங்களுக்கு கிடைக்குமா. ஒரு 4-5 போஸ்டிங் தாண்டி டக்குன்னு கீழந்து மேலே பெரிய பதவிக்கு வந்துடுவோம். வியாபாரத்தில் மேன்மை, உத்தியோகத்தில் மேன்மை, உத்தியோக உயர்வு, புதியதொரு ஊருக்கு போய் குடியேறுறது, புதியதொரு வீடு வாங்கிறது, புதிய மனிதர்களை சந்திப்பது, அவர்களால் லாபங்கள், மேன்மை பெற்றவருடன் மேன்மையான வாழ்க்கையை வாழ்வது, ராஜாவுக்கு சமமாக பேட்டி காண்பது, ராஜாட்ட உட்காந்து பேசலாம் நம்ம, அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குறார். தொழிலில் வெற்றி, எந்த காரியத்தையும் சுலபமாக எளிதாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். எடுத்த காரியத்தை சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறார். இடமாற்றங்கள் ஏற்படும். இத்தனை நாளாக ஒரே இடத்துல இருந்து கஷ்டப்பட்டிருந்தவங்களுக்கு இங்கேருந்து வெளியில் போனால் போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடமாற்றங்கிறது உண்டாகுது. சுகஜீவனமாக சகல சௌபாகியங்களையும் பெறலாம். சகல சௌபாகியங்களும் ஏற்படுது. பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். தன்னால் எல்லாம் ஆளாளுக்கு ஒரு மூலையில் வேலைக்காகவோ பணிக்காகவோ சண்டை சச்சரவுக்காகவோ பிரிஞ்சு போன குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. தட்டிச் சென்ற திருமணம் உடனே நடக்கும். அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்பு தானாக தேடி வரும். வெளிநாடு போக்குடைய அமைப்பு உண்டாகுது. மூடிய நிறுவனங்கள் மீண்டும் தூசி தட்டி திறக்கப்படும். கடந்த ஆண்டெல்லாம் மூடி வச்சுருப்பீங்க நிறுவனங்களை, தொழிற்சாலை வருமானம் இல்லாமல் பணம் காசு இல்லாமல் வேலையாட்களை எல்லாம் அனுப்பிச்சிட்டு நிறுவனத்தை பூட்டி வச்சது. இப்போ 9ஆம் இடத்திற்கு குரு வரும் பொழுது அந்த நிறுவனத்தை திறந்து புதுப்பித்து மீண்டும் பழைய பொலிவுடன் மிகச்சிறப்பாக புதிப்பொலிவாக நிறுவனத்தை நடத்தலாம். சகல சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்தானம் இந்த 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நன்மை. அதே மாதிரியே குரு பார்வை அப்படின்னு எடுத்திருந்தால் அங்கிருந்து குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. துலாம் ராசியை பார்க்குறார் 5ஆம் பார்வையாக, டைரக்ட் பார்வை. அப்போ என்ன வேணும்? சகல சௌபாகியங்கள், வீடு, மனை, வாகனம், வசதி, திருமணம், குழந்தை பாக்கியம், உத்தியோக உயர்வு, தொழில் உயர்வு, பதவி உயர்வு, நோய் நொடி நிவாரணங்கள், கடன் தொல்லை நிவர்த்தி, என்னென்ன பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டு வந்தோமோ அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு. குறிப்பாக வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், கொடுக்கல் வாங்கல், வட்டிக்கு விடுபவர்கள், பணம் சார்ந்த தொழில், நகை சார்ந்த தொழில், உலோகத் தொழில்,
இந்த மாதிரி ரயில்வே, கப்பல், விமானம் இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாம் அபரிமிதமான யோகம். புரோகிதர்கள், சாப்பாடு, சமையல்காரர், இது மாதிரி திருமணம்னு எடுத்திருந்தால் பல பேர் அதில் சாப்பிட்லாம், பல தொழில்கள் அதில் இருக்கும். அந்த மாதிரி துறையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான யோகத்தை கொடுக்குறார். துளாராசியாக இருந்து திருமணம் A to Z திருமண ஏற்பாடுலாம் போட்டு செய்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகவும் நன்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் பார்க்குறார். உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் பார்வையும் வருது. மிகச்சிறப்பு. உங்கள் ராசியிலிருந்து அவர் 5ஆம் பார்வை பார்க்குறார், ராசிக்கே பார்வை. உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் பார்வையும் பார்க்குறார். மிகச்சிறப்பானது யோகம். நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த எண்ணெய் வித்துக்கள், பெட்ரோல் பங்க் இந்த மாதிரி தொழில் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான யோகம்னு சொல்கிறாங்க. எண்ணெய் தயாரிப்பு, எண்ணெய் இல்லாமல் நம்ம சாப்பிட முடியாது. கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், நெய், இதெல்லாமே தைல வகைகள். அந்த மாதிரி ஒரு தொழில் நடத்துகிறவங்க, குடோன் வச்சுருக்கிறவங்க, அதில் பணியாற்றக்கூடியவர்கள், அவர்களுக்கு பெட்ரோலியத்துறை, கனிம வளம் அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பு. ஏன்னா இந்த 3ஆம் பார்வைங்கிறது அதை குறிக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். இந்த 3ஆம் இடத்தில் இருக்கிறவர்கள் அவங்களோட கூட்டு தொழில், கூட்டு வியாபார நன்மை நிறைய பேர் செய்வாங்க. கேட்பாங்க, என் ராசிக்கு கூட்டு தொழில் ஒத்து வருங்களா அப்படி. கண்டிப்பாக இந்த துளாராசிக்கு இந்த டைமில் இந்த 2 வருஷத்துக்கு யாரு கூட சேர்ந்து என்ன தொழில் பண்ணாலும் லாபங்கள் மட்டுமே கிடைக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. கூட்டு வியாபார நன்மை, கூட்டு தொழில் அதிகரிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் பார்வை, அவருடைய ராசியிலிருந்து 9ஆம் பார்வை. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வை குரு பார்க்குறார். இங்கிருந்து பார்த்தால் 5ஆம் பார்வையை பார்க்குறார். பஞ்சமஸ்தானம், நவமஸ்தானம்னு பேர். ரெண்டும் சேரும் பொழுது மிகச்சிறப்பு. இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, அரசியலில் ஜெயிக்கலாம். குறிப்பாக சொல்லப்போனால் அது 2 சேரும் பொழுது நீங்கள் தைரியமாக அரசியலில் இறங்கலாம். புதிய கட்சியில் சேரலாம், வெற்றி பெறக்கூடிய கட்சியில் சேருவீங்க. சேர்ந்து படிப்படியாக முன்னேறி டக்குன்னு ஒரு மந்திரி அளவுக்கு ஆளாகலாம். ஒரே தேர்தலில் ஒரே ஷாட் 6 அடிக்கிறான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரே இதில் நீங்கள் இப்போ திடீர்னு மேலே போகலாம். அந்த மாதிரி அமைப்பு. திடீர்னு பதவி உயர்வுகள், பாராட்டுக்கள், சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படும். புதிய வீடு வாங்கலாம். இடம், நிலப்புலன்கள், விவசாயங்கள் செழிக்கும். வாகன வசதிகள் ஏற்படும். குழந்தைகளுடைய கல்வி செழிக்கும். கல்வித்துறை சிறந்து விளங்கும். சில பேருக்கு தான தர்மங்கள் பண்ணுவீங்க. ஒரு கோயில் கட்டுவீங்க, அன்னதான சத்திரம் கட்டுவீங்க, அன்னதானங்கள் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பிறர் மனது சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குவார். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம். தாயார் தகப்பனாருக்கு வேண்டியதை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். மாதா, பிதா, குரு, தெய்வம் 4 பேருடைய ஆசீர்வாதமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குது. அப்போது இந்த குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டால் ஸ்தான பலன் 9ஆம் இடத்துல சூப்பர். அதே மாதிரி பார்வை பலனும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் பார்வை, 3ஆம் பார்வை, அதே மாதிரி 5ஆம் பார்வை, இதுவும் மிகச் சிறப்பு. துலாம் ராசியில் எடுத்திருந்தால் இந்த குரு பயிற்சியின் மூலமாக 100க்கு 200% நன்மை மட்டுமே. கெடுதல்ங்கிறது ஒரு துளி அளவு கூட இல்லை. அதனால் மிகச்சிறப்பு. தாங்கள் பௌர்ணமி தோறும் சுமங்கலிகளுக்கு அன்னதானம் வழங்கி வர இன்னும் தங்களுடைய பலாபலன்கள் அதிகரிக்கும், நன்மைகள் கூடும் என்று கூறி வாழ்த்தி அருளி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.